127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அல்லேலூயா. முதல் 2 வசனத்தை வாசிப்போம் யாராவது. அடுத்தால, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலை அல்லேலூயா. முதல் 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, வீட்டை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அடுத்தது காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. என்னதான் நாம் கடுமையாக உழைத்தாலும், எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்முடைய காரியத்தை நாம் செய்தாலும், கர்த்தர் நமக்கு துணை நிற்காவிட்டால், கர்த்தருடைய நமது உதவி நமக்கு இராவிட்டால் எல்லா காரியமுமே நம்முடைய வாழ்க்கையில் அது அந்த பிரயாசங்கள் வேஸ்ட்டு தான். நம்முடைய முழு பலத்தை உபயோகித்து, நம்மளுடைய பணத்தை உபயோகித்து, நம்மளுடைய அநேக காரியங்களை உபயோகித்து நாம் என்ன செய்தாலுமே கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இராவிட்டால் நமக்கு அந்த காரியங்கள் விருதா. கர்த்தர் நமக்கு துணை நிற்காவிட்டால் அந்த காரியம் விருதா. அதனால் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு துணை நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் எதை நடத்தினாலும் நாமும் கர்த்தரும் இணைந்து அதை செய்யும் பொழுது நம்முடைய காரியங்கள் வேஸ்டாகவே போகாது. அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என்னதான் இரவு முழுவதும் காவலாளர்கள் விழித்திருந்து நகரத்தை தேசங்களை பாதுகாத்தாலும் கர்த்தருடைய உதவி அவர்களுக்கு இல்லாவிட்டால் அந்த பாதுகாப்பானது ஒரு வேஸ்டானது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு உதவியாக இராவிட்டால், துணையாக நிற்காவிட்டால் நாம் பாதுகாப்பாக வாழ முடியாது. இம்மட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான். கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால தான் நாம் இம்மட்டும் அசைக்கப்படாமல் ஸ்ட்ராங்காக நிலை நிற்கிறோம். காரணம் என்னென்னா, நாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், அவரும் நம்மோடு இசைந்திருக்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேலே போடப்பட்டு இருக்கிறபடினால அது அசையாதபடிக்கு அது அவருக்குள்ளே வேரூன்றி நிலை நிற்கிறது. அடுத்ததாக 3வது வசனம் யாராவது வாசிங்க. 3வது வசனம். ஸ்தோத்திரம். 3வது வசனம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் அப்படியா சரி கர்த்தர் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடியதான ஒரு பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறதான ஒரு சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் தான். அது நமக்கு கிடைக்கிறதான ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. அந்த வெகுமதியை, அந்த பரிசை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எல்லா கோத்திரத்துக்கும் தேசங்களை பங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் தேசங்கள் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன்னுடைய பங்காக இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இருந்தாலும் நம்முடைய பங்கு, பிரதானமான பங்கு இயேசு கிறிஸ்து தான். பிள்ளைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து. லேவி கோத்திரத்துக்கு
பங்கு வந்து அவர் சொல்கிறார், நானே லேவி கோத்திரத்தின் பங்கு, அதுவே பிரதானமான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அதனால் பிள்ளைகள் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பங்கு பிள்ளைகளை காட்டிலும் அவங்களுடைய பங்கு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதுவே அவர்களுடைய மேலான சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, வாழ வயதின் குமாரர் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். வாழ வயதினுடைய குமாரர் இளைஞர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். பலவானுடைய கையில் உள்ள அம்புக்கு, அந்த அம்பு வந்து பலவானை பாதுகாக்கிறது. அதே போல் இந்த வாழ வயதின் குமாரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து பாதுகாப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ளே நாம் வளர்க்கும் பொழுது அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார்கள். அவர்களை நாம் சரியாய் அவர்களை உபயோகிக்கும் பொழுது அவர்கள் வந்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகள் அப்பா அவருடைய வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எலெக்ஷன் காரியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லாம் நேர்த்தியான முறையில், சரியான முறையில் கர்த்தர் தாமே நடத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.